ராயன் பக்காவான ஒரு பயங்கரமான வெற்றியை வந்து கொடுத்து கொண்டு வருகிறது. இந்தியன் 2 சாதனையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் ராயன். தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். ஸோ 50வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுற ஒரு திறமை, டைரக்ட் பண்ணுற ஒரு தைரியம் வந்து தனுஷ் வந்தது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். டைரக்ட் பண்ணியும் வெற்றி திரைப்படமாக வந்து ராயன் திரைப்படத்தை வந்து தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளிலும் வந்து சக்கப்போடு வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறது. முக்கியமாக அது இந்தியன் 2 திரைப்படம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கும் சமயத்தில் வந்து இந்தியன் 2 தூக்கிட்டு ராயன் திரைப்படத்தை வந்து போட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு தான் வந்து ராயன் திரைப்படம் மக்கள் மத்தியில் வந்து விமர்சனம் ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி வரவேற்பு பெற்று வருகிறது. இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 4 நாள் முடிவில் வந்து 100லிருந்து 120 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழகம் இந்தியாவை தாண்டி வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இந்தியன் 2 வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நார்த் அமெரிக்காவில் வந்து இந்த திரைப்படம் வந்து 500K வசூல் வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. இது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியன் 2 விட வந்து ராயன் திரைப்படத்தோட டிக்கெட் கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் ராயன் திரைப்படம் வெளிநாடுகளில் இன்னுமே இந்த வசூல் அதிகமாக பெற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?